Taste the Daily. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில் அமைந்துள்ள இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலையை சேதப்படுத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவரின் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இழி செயலாகவே இதை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் பொன்மனச் செம்மல் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் அவர் தனது திட்டங்கள் மூலமாக மக்களிடையே ஏற்படுத்திய புரட்சியையும் சிறிதளவு கூட மக்கள் மனதிலிருந்து குறைக்கவோ மாற்றவோ முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சிலையை சேதப்படுத்தி பொது அமைதியை சீர்குலைக்க நினைக்கும் சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலையை சமூக விரோதிகள் சேதப்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆய்வு மேற்கொண்டார். அவனியாபுரத்தில் 1990 நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலை சமூக விரோதிகளால் நள்ளிரவில் சேதப்படுத்தப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் கோஷமிட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள சாலையில் உரிய பாதுகாப்பு அளிக்காததே சிலையை சேதப்படுத்தியதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். அப்போது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சிலை இருக்கக்கூடிய சாலை மிக முக்கியமான சாலை. இது அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் போகக்கூடிய பாதையில் இது ஒரு ஓரமாக குறுக்கு சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவனியாபுரம் சாலை மிகுந்த பாதுகாப்பான சாலை என்பது எதிர்பார்க்கப்படக்கூடிய சாலை. இந்த சாலையில் மட்டும் ஏறக்குறைய 9 பள்ளிகள், கல்லூரிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சாலையில் சரியான பாதுகாப்பை அரசு காவல்துறை கொடுத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தால் காலையிலோ நள்ளிரவிலோ இந்த சேதப்படுத்துகிறது சில சமூக உரைகள் நடமாட்டம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணமாக நாங்கள் கருதுகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கொங்கராம்பட்டு கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 34வது வாரமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் அவலங்கள் குறித்த பிரசுரங்களை மக்களிடம் வழங்கினார். மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செந்தில் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட மாணவர் அணி தலைவர் மாருதிராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மணலியில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனத்தில் பணம் பெற்றுக்கொண்டு வடமாநில நபர்களை பணிக்கமர்த்திய விடியா திமுக பிரமுகரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் கைது செய்யப்பட்டார். மணலி சிபிசிஎல் நிறுவனத்தில் திமுக எம்எல்ஏ கே சங்கரும் எம்பி கலாநிதி வீராசாமியும் ஆளும் கட்சியினர் என்ற அராஜகத்தில் கோடிக்கணக்கில் பணம் பெற்று உள்ளூர் நபர்களுக்கு வேலை வழங்காமல் வடமாநிலத்தவர் 10,000 பேருக்கு வேலை பெற்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை கைது செய்து ஏவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தில்லை விடங்கன் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட உள்ள காத்திருப்போர் கூட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.